He belongs to a Tamil Chauvinist organization called Nam Tamil. They have roots all over the world. They have sympathizers all over the world. இதேதான் சொல்லுவான். மெதுவா என்னை கட்டமைப்பான், என்னை சர்வ சமூக விரோதிம்பா, பயங்கரவாதிம்பா, பிரிவினைவாதிம்பா, சாவனிஸ்டும்பா, டெரரிஸ்டும் கடைசியா நிறுத்துவான். நீ எழுதி வச்சுக்க நடக்கும். இது செய்வான். காரணம் என்ன? அவன் ஒரு பொம்மை அரசை நிறுவுவான். தன் வள வேட்டைக்கு எதிராக எந்தெந்த தேசிய இனத்தின் தலைவன் நிற்கிறானோ, என் நாடு, என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம் என்று எவன் பேசுகிறானோ அவனெல்லாம் இவனுக்கு எதிரி, நான் உட்பட. இதான் நடக்கும். ஏன்னா இங்க அவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல, தரகர்கள். காட்டு நடத்தில், நீட்டு நடத்தில் கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ். அதுக்குத்தான் கமலஹாசன், அதுக்குத்தான் ரஜினிகாந்த், அதுக்குத்தான் நடிகன் நோக்கமற்றவர்களை கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் என்னை நீ தவிர்க்கலாம், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியலை எவராலும் தவிர்க்க முடியாது. He belongs to a Tamil Chauvinist organization called Nam Tamil. They have roots all over the world. They have sympathizers all over the world. இதேதான் சொல்லுவான். மெதுவா என்னை கட்டமைப்பான், என்னை சர்வ சமூக விரோதிம்பா, பயங்கரவாதிம்பா, பிரிவினைவாதிம்பா, சாவனிஸ்டும்பா, டெரரிஸ்டும் கடைசியா நிறுத்துவான். நீ எழுதி வச்சுக்க நடக்கும். இது செய்வான். காரணம் என்ன? அவன் ஒரு பொம்மை அரசை நிறுவுவான். தன் வள வேட்டைக்கு எதிராக எந்தெந்த தேசிய இனத்தின் தலைவன் நிற்கிறானோ, என் நாடு, என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம் என்று எவன் பேசுகிறானோ அவனெல்லாம் இவனுக்கு எதிரி, நான் உட்பட. இதான் நடக்கும். ஏன்னா இங்க அவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல, தரகர்கள். காட்டு நடத்தில், நீட்டு நடத்தில் கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ். அதுக்குத்தான் கமலஹாசன், அதுக்குத்தான் ரஜினிகாந்த், அதுக்குத்தான் நடிகன் நோக்கமற்றவர்களை கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் என்னை நீ தவிர்க்கலாம், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியலை எவராலும் தவிர்க்க முடியாது.